அடுத்து டைனமிக் ஹேஷிங் வந்து பார்க்க போகிறோம். ஸ்டாட்டிக் ஹேஷிங்கில் வந்து எப்படி இருக்கும்னா, ஸோ ஹேஷ் டேபிளோட சைஸ் வந்து ஃபிக்ஸட், அதை வந்து மாற்றவே முடியாது. இங்கே வந்து அப்படி இல்லை. ஸோ ஹேஷ் டேபிளோட சைஸை வந்து நம்ம க்ரோ பெருசாகனா ஆக்கிக்கலாம், இல்லாட்டி வந்து ஸ்ட்ரிங் சுருக்கிக்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் பக்கெட்ஸையும் வந்து நம்ம வந்து டைனமிக்காக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதனால் வந்து ஓவர்ஃப்ளோ வந்து இங்கே நடக்காது. ஏன்னா நம்மளுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம டேபிளோட சைஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி வந்து லார்ஜ் டேட்டாவுக்கும் இது வந்து பெட்டர் பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுக்குது. ஸோ இப்படி ஓவர்ஃப்ளோ அக்கர் ஆகாமல் டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு டைனமிக் ஹேஷிங்கில் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுதுன்னா வந்து எக்ஸ்டென்சிபிள் ஹேஷிங் அப்படின்ற ஒரு டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த எக்ஸ்டென்சிபிள் ஹேஷிங்கிறது தான் வந்து ஒரு டைனமிக் ஹேஷிங் டெக்னிக். ஸோ இதில் வந்து எப்படின்னா ஒரு டைரக்டரி ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி டைரக்டரி ஸ்ட்ரக்சர் அதில் வந்து குளோபல் டெப்த் அப்படின்றத யூஸ் பண்ணி டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சம்மை பார்த்துட்டு அதுக்கடுத்து தியரி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது மாதிரி வந்து வேல்யூஸ் வந்து கொடுத்துருவாங்க, அந்த பக்கெட் சைஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஒரு பக்கெட்டில் மேக்ஸிமம் எவ்வளோ வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த இருக்கா அந்த 0, 0, 1 அது மாதிரி இதில் இந்த பக்கெட் சைஸ் 2னா இதில் வந்து 2 வேல்யூ தான் ஸ்டோர் பண்ணணும். எல்லாத்துலேயும் பாருங்கள் 2 வேல்யூ தான் ஸ்டோர் பண்ணணும். 2 வேல்யூக்கும் மேலே வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து பக்கெட் சைஸ் 2னா 2 வேல்யூ தான் ஸ்டோர் பண்ணணும். அதுக்கடுத்து இந்த வேல்யூஸை ஃபுல்லாக என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு வந்து பைனரி ஃபார்மில் வந்து கன்வெர்ட் பண்ணி வந்து வச்சுக்கிறணும். ஸோ இதில் எப்படி ஸ்டோர் பண்ணுவாங்கன்னா டைரக்டரி ஸ்ட்ரக்சரில் வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. டைரக்டரி ஸ்ட்ரக்சரில் குளோபல் டெப்த் அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து குளோபல் டெப்த் வந்து 1 அப்படின்னு எடுத்துக்கணும். அதுக்கடுத்து 2^1 = 2 அதை தான் சொல்லியிருப்பாங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. It uses the directory structure with global depth 2^1 அதில் சாட்டிஸ்ஃபை பண்ணி 2^2 2^3 இந்த ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ எத்தனை வேல்யூஸ் வரணும்? 2 பிட்ஸ் மட்டும் தான் வரணும். அதனால் 0, 1 அப்படின்னு வந்து எடுத்துக்கிறோம். 0ல் 2 பக்கெட் சைஸ் 2னால 2 வேல்யூ தான் ஸ்டோர் பண்ண முடியும். 1 முடியும்னா 1ல் வந்து 2 வேல்யூ தான் ஸ்டோர் பண்ணணும். 0 வந்து ஏன்ற பக்கெட்டுன்னு வச்சுக்கிறோம், பியை வந்து 1ன்றதை பின்ற பக்கெட்டு அப்படின்னு வந்து வச்சுக்கிறோம். ஓகேவா? இந்த குளோபல் டெப்த் 1க்கு வந்து என்ன செய்யணும்னா லாஸ்ட்டு ஒரு டிஜிட்டை மட்டும் பார்க்கணும். அந்த லாஸ்ட்டு ஒரு டிஜிட்டை மட்டும் பார்த்து செய்யணும். அந்த லாஸ்ட்டு ஒரு டிஜிட்டை பார்க்குறோம்ல, அதுக்கு பேர் தான் வந்து லோக்கல் டெப்த் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 1ல் முடியுதா, 1ல் முடிஞ்சால் அதில் வந்து 11 அப்படின்றத வந்து ஸ்டோர் பண்ணணும். அதுக்கடுத்து 0ல் முடியுதா, 0ல் போய் வந்து 18ன்ற வேல்யூவை போடணும். அதுக்கடுத்து இது 0ல் முடியுதா, அப்போ வந்து 20 வந்து இங்கே போடணும். அதுக்கடுத்து 1ல் முடியுதா, அப்போ வந்து 25 வந்து இங்கே போடணும். அதுக்கடுத்து இது வந்து 1ல் முடியுதா, ஸோ அதுக்கடுத்து 29 தூக்கிட்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க, 33 இங்கே. ஸோ அதை தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஈச் பக்கெட் ஹேஸ் அ லோக்கல் டெப்த் இருக்கும், அதை யூஸ் பண்ணி தான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து எத்தனை லாஸ்ட்டு பிட்டை பார்த்து தான் எந்த பக்கெட்டில் நான் ஸ்டோர் பண்ணேன், லோக்கல் டெப்த்துன்றது இல்லை, லாஸ்ட்டு சஃபிக்ஸ் வேல்யூ லாஸ்ட்டு பிட்டை பார்த்து அதை யூஸ் பண்ணி தான் எந்த பக்கெட்டுன்னு வந்து ஐடென்டிஃபை பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி ஐடென்டிஃபை பண்ணி போட்டேன். ஸோ அப்படி போட்டப்போ இப்போ 29க்கும் 33க்கும் வந்து இடம் இல்லை. ஸோ இடம் இல்லாட்டி வந்து என்னாச்சுன்னா பின்ற பக்கெட் இப்போ ஏவுக்கு வந்து 2 வேல்யூ தான் ஸ்டோர் பண்ணணும், 2 வேல்யூ ஸ்டோர் பண்ணியாச்சு. ஆனால் பியில் வந்து நான் 2 வேல்யூ தான் ஸ்டோர் பண்ணியாச்சு, இன்னும் 2 வேல்யூ முடியாமல் இருக்கு. அப்போ வந்து பின்ற பக்கெட்டை ஸ்ப்ளிட் பண்ணணும். அதை தான் வந்து B1 B2 வந்து பிரிச்சிருப்பாங்க. அதை தான் சொல்லியிருக்காங்க. இப்போ பக்கெட்டோட சைஸ் வந்து ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படின்னா வந்து அதை வந்து 2 பக்கெட்டாக பிரிச்சிடணும். அப்போ பின்ற பக்கெட்டை வந்து என்ன செஞ்சுருக்கோம் வந்து 2ஆக வந்து பிரிக்க போகிறோம். அதுக்காண்டி தான் இப்போ வந்து குளோபல் டெப்த் 2 போயிடுவோம். 2 போகிறப்ப 2^2 = 4. ஓகேவா? ஸோ 4ன்னு போகிறப்ப வந்து எப்படி வரும்? 0, 0, 01, 10, 11 வரும். இப்போ 0ல் இங்கே சொன்னோம்ல, 0ல் முடிகிறது பூரா ஏ, இதுவும் 0ல் முடியுதும், இதுவும் 0ல் முடியுது. அதனால் ஏ அப்படி வந்து போட்டுருணும். அதுக்கடுத்து இப்போ இங்கே ஏலையும் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகுச்சுன்னா இது வந்து A1 A2 அப்படின்னு வந்து போட்டுக்கலாம். இங்கே எது ஓவர்ஃப்ளோ ஆகலை, அதனால் ஏவை அப்படியே வந்து 0ல் முடிகிறதா ஏ அப்படியே ஏன்னு வச்சுக்கிறேன். இது வந்து பி இதுதானே ஓவர்ஃப்ளோ ஆகுது, அதனால் இந்த இதை வந்து 1ல் முடிகிறதா, இது 1ல் முடியுது, இது 1ல் லாஸ்ட்டு பிட்டு 1ல் முடிகிறதுனால அதை வந்து B1 B2ன்னு வந்து வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ 2 ஏவை வந்து ஒன்றா சேர்த்துலிருக்கேன், 0, 0, 1, 0 அதை ஒன்றா சேர்த்துலிருக்கேன், B1 தனியாக இருக்கேன், B2. ஸோ இதில் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணணும்னா லாஸ்ட்டு 2 பிட்ஸை வந்து பார்க்கணும். ஸோ வந்து 11, இப்போ 10 2 பிட்டாக வந்து பார்க்கணும். ஸோ 2 இப்போ 11ன்றத முடிகிறதுல 11 வந்து ஸ்டோர் பண்ணும். அதுக்கடுத்து 10ன்னு முடிகிறதுல 18, 10ன்னு இங்கே முடியுதா, அதனால் வந்து 18 வந்து இங்கே ஸ்டோர் பண்ணும். அதுக்கடுத்து 00ன்னு முடியுதா, 00னால இங்கே வந்து 20 வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து 01ன்னு முடியுதா, 01னா 25. அதுக்கடுத்து இதுவும் 01ன்னு முடியுதா, 29. அதுக்கடுத்து 01 முடியுதா, 33. இப்போ எல்லா வேலையும் ஸ்டோர் பண்ண முடியுதா, முடியல. இப்போ வந்து 33 வந்து ஓவர்ஃப்ளோ வந்து ஆகுது. அப்போ வந்து என்ன செய்யணும், அதை தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போயும் ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா இப்போ வந்து
அப்போ வந்து டேரக்டரி இன்னமும் முடியாட்டி டேரக்டரி சைஸை டபுள் ஆக்கணும் அப்படின்னு வந்து சொல்லி. ஸோ இப்போ இந்த இதில் இன்சர்ட் பண்ண முடியல, 2 இருந்துச்சு. 2வோட டேபிள் டேரக்டரி, இந்த டேரக்டரிஸ் இது ஒரு டேரக்டரி, இதோட டேரக்டரி சைஸை வந்து 2 இருந்ததை 4 மாத்திரம். ஸோ இப்போயும் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகுச்சா, அப்போ வந்து 4 இருந்தது 8 மாத்திரம். அதுக்கடுத்து 2 எடுத்து 8 வந்துருதா இந்த ஃபார்மேட்டில் பைனரி ஃபார்ம் 00 001 010 11 100 101 இந்த மாதிரி வந்து 8 வரைக்கும் வந்து எழுதிக்கிறணும். ஸோ இப்போ 0வில் முடிகிறதெல்லாம் ஏ பக்கெட், 0 0 0 0 0 இதெல்லாம் முடியுதுல, அது ஃபுல்லாக என்ன முடியணும், ஏ பக்கெட். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து B1 B2 மட்டும் தானே பிரிச்சுருந்தோம். அப்போ வந்து சேர முடியல, அதனால் மற்றதை வந்து B1 B2 B3 B4 1ல் முடிகிறதெல்லாம் வந்து அந்த மாதிரி சொல்லணும். இப்போ ஏவை ஃபுல்லாக தனியாக எடுத்து எழுதியிருக்கேன், இந்த ஃபுல்லாக ஏவை ஃபுல்லாக தனியாக எடுத்து எழுதியிருக்கேன். அதுக்கடுத்து B1 B2 B3 இப்போ எத்தனை பிட்டு பார்க்கணும், லாஸ்ட் 3 பிட்ஸை வந்து பார்க்கணும். ஸோ லாஸ்ட் 3 பிட்டை பார்க்குறப்ப என்னது 011 அப்படின்னு முடிகிறது யார், 011 அப்படின்னு முடிஞ்சிச்சுன்னா அந்த இடத்துல 11 போட்டுடணும். அதுக்கடுத்து 010 அப்படின்னு முடிகிறது 3 லாஸ்ட் 3 பிட்ஸ் பார்க்குறோமா. ஸோ 010 அப்படின்னு முடிகிறதுல வந்து 18 வந்து போட்டுடணும். அதுக்கடுத்து 100 அப்படின்னு முடியுதா, அங்கே வந்து 20. அதுக்கடுத்து 001 முடியுதா, 001 முடிகிற இடத்துல 25. அதுக்கடுத்து 101 லாஸ்ட் 3 டிஜிட்ஸை வந்து பார்க்குறப்ப ஸோ இந்த மாதிரி லாஸ்ட் 3 டிஜிட்ஸை வந்து பார்த்து இப்போ வந்து எல்லா வேல்யூஸையும் போட்டோமா. இப்படி இல்லாட்டி இப்போ இந்த இதுலேயும் பண்ணுறப்போ ஓவர்ஃப்ளோவாக வந்து அக்கர் ஆகுச்சுன்னா அதுக்கடுத்து 2^4 16 பிட்டாக வந்து கொண்டு வந்து இந்த மாதிரி பண்ணணும். இதான் வந்து என்னென்னா, ஸோ வந்து டைனமிக் ஹேஷிங் நம்மளோட வேல்யூஸை வந்து ஸ்டோர் பண்ணுற வரைக்கும் ஸோ பக்கெட்டோட சைஸு டேபிளோட சைஸ் எல்லாம் நம்ம வந்து டபுள் ஆகிக்கிட்டே போகலாம். இதனால் வந்து கொலிஷன் அக்கர் ஆகாது, ஓவர்ஃப்ளோவும் அக்கர் ஆகாது.